ஸோ இப்போ பார்க்க போகிற ஒரு சின்ன டாபிக் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹவு டு பி அன் எஃபெக்டிவ் சேல்ஸ் காய். ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், அண்ட் வேலையை வந்து எப்படி எஃபெக்டிவாக செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இந்த சேல்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் லைக் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ ஒரு கம்பெனியோட க்ரோத் நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் வந்து அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் வரும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து டிப்பிக்கலாக வந்து என்னோடய கம்பெனியில் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது நான் தான். ஸோ சேல்ஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் இந்த ஒர்க் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் வெரி வெரி ஸ்மால், லைக் அரௌண்ட் ஒரு 10 lakhs 20 lakhs அந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஒரு வெரி சின்ன 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 லெவலில் வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து வி ஆர் க்ளோஸ் டு லைக் அரௌண்ட் 400K. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வி ஆர் டூயிங் பிஸ்னஸ், அந்த டெக் பிஸ்னஸ் மட்டும். ஸோ இது இல்லாமல் இம்போர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அந்த விர்ச்சுவல் ஹப்னு ஒரு கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ப்ரைமரி என்னோட டெக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து we have reached almost like half a million. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து we have reached in sales. ஸோ இப்போ இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் அதை அப்ரோச் பண்ணுவேன் அண்ட் எப்படி வந்து I create an edge கம்பேர்ட் டு அதர் சேல்ஸ் கைஸ். இப்போ என்ன மாரியே வந்து இன்னும் நிறைய டெக் கம்பெனிஸ் வந்து அந்த கிளைண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி என்னோட பிச் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி வில் டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ சேல்ஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து அந்த கிளைண்ட், அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்க, பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க, அந்த கிளைண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள், ஸோ நீங்கள் இந்த சேல்ஸ் பர்சன் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி கம்பெனிஸில் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் அதை போய் அந்த கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப அந்த சேல்ஸ் பர்சன் கையில் வந்து டெக்னிக்கலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ லெட்ஸே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டெக்னிக்கலாக எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த சேல்ஸ் பர்சன் வந்து எதையாவது ஒன்று சொல்லலாம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு டெக்னிக்கல் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேல்ஸ் பர்சனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ அவங்களோட வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை பேச முடியாது, ஏன்னா அவங்க நிறைய கொஷின்ஸ் டெக்னிக்கலாக கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் இங்கே இருக்காங்கன்னா சேல்ஸ் பர்சன் வந்து இங்கே இருக்கணும். அதாவது நீங்கள் அவங்களோட கொஞ்சம் அஹேடாக இருக்கணும். அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும், அவங்க என்ன கொஷின் கேட்பாங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் ரெடியாக இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் வந்து அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்ற அந்த கொஷினுக்கு வந்து ஹிண்ட் நீங்கள் தான் கொடுக்கணும். அதாவது நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கொஷினை நீ கேளு, நான் அழகாக தெளிவாக இந்த ஆன்சர் நான் கொடுப்பேன், உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த கொஷினுக்கு அவங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணுமோ அந்த ஹிண்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இதுமாரி சின்ன சின்ன விஷயம் நிறையா இருக்குது. மோர் ஓவர் இது நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியாது. நான் சேல்ஸ்ன்றது இட்ஸ் அ பிக் திங். ஸோ இப்போ வந்து லெட்ஸே இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ நானும் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு கிளியராக தெரியும் இவனுக்கு வந்து என்னோட ப்ராஜெக்டை பற்றியோ என்னோட கம்பெனியை பற்றியோ இல்லை நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இவன் வந்து என்கிட்ட பேசுறது வந்து நான் இவனுக்கு ஒர்க்கு கொடுத்தேன்னா அந்த ஒர்க்கை இவன் பண்ணி கொடுப்பான், கொடுக்குற காசு இவனுக்கு வேணும். ஸோ ப்ரிட்டி மச் அவன் வந்து ஹீஸ் கீன் ஆன் மணி. ஓகேவா, அவன் வந்து சர்வீஸ் பண்ண வரல, ஹீஸ் கீன் ஆன் மணி அண்ட் அதுக்கு தான் அவன் வரான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளைண்ட்டுக்குமே வந்து ஒரு தாட் இருக்கும். ஒரு சேல்ஸ் பர்சன்னா அவன் எப்படி யோசிப்பான், அவன் எப்படி இருப்பான் அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு தாட் ஐடியாஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த லெவலில் இருந்து கிளைண்ட்டை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நான் எப்படி பேசுவேன், அப்ரோச் பண்ணுவேன் கிளைண்ட் கிட்ட அப்படின்னா வந்து எனக்கு வந்து இட் இஸ் நாட் அபவுட் மணி. ஸோ ஈவன் எவ்ரி ப்ராஜெக்ட் ஐ டேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அபவுட் மணி. ஸோ நான் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து வில் ஸ்டார்ட், ஓகே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு லைக் எப்படி வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு என் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களுக்கோ அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அதுமாரி வந்து நான் கொடுக்குறனோ இதே மாதிரி வந்து நீ அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீ கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்டில் போட போகிற, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறியோ இதுலேயே உங்களை நீ போட போகிற. அது ஒருவேளை சக்ஸஸ் ஆகலை, ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஒருவேளை நீ உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அதை நீ எடுத்து கொண்டு போய் ரிஸ்க் பண்ணி அதை நீ லூஸ் பண்ணிடுற. ஸோ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சென்ஸ் என்னோட கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நீ முதல்ல உன்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் இடத்துல இருந்து அந்த ப்ராஜெக்டை
முதல்ல அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேனா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 400-500 ஆப்ஸ் கேம்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளவோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து எப்படி சக்சீட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அதுமாதிரி நிறைய விஷயம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி நான் என்கிட்ட கேட்பேன். இதுக்கான ரிசர்ச்சும் நான் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணிவிட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நான் அவங்ககிட்ட வந்து பேசுவேன். இப்படி தான் நான் எல்லா கிளைண்ட்கிட்டையும் சொல்லுவேன். அதேமாரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னால் அந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒரு சிஇஓவாக அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு எப்பவுமே உண்டு. நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒருவேளை அதில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்க மாட்டேன், அந்த கிளைண்ட்கிட்ட நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. அதாவது நம்ம நல்லதாக ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட வேலை செஞ்ச கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கிளைண்ட் யாரையோ ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிளைண்ட் 5 கிளைண்ட் ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெடியாக வந்து ஒரு 40-50 கிளைண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரெகுலராக போயிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஈவன் இந்த டஃப் கோவிட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் என்னோட கம்பெனிலேருந்து இது வரைக்கும் யாரையும் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால் ஃபயர் பண்ணல. ஸோ யாரையும் வந்து இந்த மற்ற கம்பெனிஸ் மாரி இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணல. இது வரைக்கும் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் சேலரி போடுற நிலைமையில் வந்து போயிட்டுருக்கு. ஏதோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் தான் சொல்லுவேன். ஸோ உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறத நான் வந்து யோசிப்பேன் அப்படின்ட்டு கிளைண்ட் கிட்ட சொல்லிவிடுவேன், எந்த கிளைண்ட் இருந்தாலும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து லெட்ஸே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீ பண்ணுறப்ப இதில் ஒரு யூஎஸ்பின்னு ஒன்று இருக்குது, யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த யூஎஸ்பின்றது உன் ப்ராஜெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டை டிஃபைன் பண்ண சொல்லணும். ஏன்னா இது வந்து அவனோட டஃப், அவனோட எக்ஸ்பர்டீஸ். ஸோ அந்த இடத்துல வந்து அவனுக்கு தான் அந்த வந்து அதை பற்றியான ஐடியாஸ் இருக்கும், அதை பற்றியான கனவு இருக்கும். ஸோ அவன் வந்து அந்த யூஎஸ்பியை வந்து அவன் க்ரியேட் பண்ணும். ஸோ யூஎஸ்பின்றது லெட்ஸே இப்போ வந்து நீ ஃபேஸ்புக் மாரி ட்விட்டர் மாரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதேமாரி அவன் தான் இருக்கானே, ஸோ நம்ம இதுக்கு அதேமாரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து அதேமாரி அவன் இருந்தாலும் இதேமாரி அதை விட பெட்டராக ஒருத்தன் பண்ணால் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ஃபேஸ்புக் வந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சோஷியல் மீடியா இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஃபேஸ்புக் வந்து பாப்புலர் ஆகிடுச்சு. ஒரே ரீசன் என்னன்னா மைஸ்பேஸ் பண்ணுறது ஃபேஸ்புக் வந்து பெட்டராக பண்ணோம். ஸோ இதுதான் வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஃபேஸ்புக்கிட்ட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து மைஸ்பேஸ் கிட்ட இல்லை, ஃபேஸ்புக் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து உன் ப்ராஜெக்டில் யூஎஸ்பி என்ன இருக்குது, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து நீ இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 இயர் நீ ரன் பண்ணுற, உனக்கு வந்து ஒரு 10,000 பேர் வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனி வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது. இதுக்கப்புறம் வந்து நீ ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து அந்த இன்வெஸ்டர் கேட்குற கொஸ்டின் இதுதான், ஓகே இது வரைக்கும் நீ வந்து சர்வை பண்ணிட்டு வெரி குட், இதுக்கப்புறம் நீ சர்வை பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் போகணும் அப்படின்னா வந்து நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, எப்படி வந்து ஓம் ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தனோட பெட்டராக இருக்குது, என்ன வேல்யூ நீ கிரியேட் பண்ணுற. ஸோ அந்தமாரி கொஷின்ஸ்லாம் அவன் கேட்பான். ஸோ இதை வந்து நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் வந்து கிளைண்ட் கிட்ட பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க்கா, இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ காஸ்ட்டு, இதுக்கு இவ்வளோ டியூரேஷன், நீ காசு கூட நான் வேலையை செய்கிறேன், இப்படி தான் வந்து முக்கால்வாசி கம்பெனிஸ் டீல் பண்ணுவாங்க. ஸோ நான் பேசுகிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டு, இந்த இவ்வளோ நேரம் ஆகும், எனக்கு நீ காசு கொடு, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன், இந்த கதை எல்லாமே கடைசியாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் டாக். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது இது முதல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபுல் இன்டெப்த் ஐடியா வந்து நான் புரிஞ்சுக்கணும். அண்ட் அதேமாரி வந்து மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து இட் ஷுட் பி மார்க்கெட்டில் காம்பீட்டண்ட்டாக இருக்கணும் இந்த ப்ராடக்ட். சும்மா வந்து ஏனோ தானே ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ டிக்டாக் கம்பீட் பண்ணுறோம் அப்படின்னா டிக்டாக் கம்பீட்டண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும். ஸோ அந்தமாரி நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து சேல்ஸ் லெசன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து வில் கண்டினியூ அகேன். ஸோ ப்ரொபோசல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு எஸ்டிமேட் எப்படி போடுறது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும், இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து பார்ட் 1. வில் see again in part 2.